தேர்தல் முடிவுக்கு பின் அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு உருவாக வாய்ப்பு உள்ளது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக நிச்சயம் தோல்வியடையும் என்பது பிரதமரின் பேச்சில் தெளிவாக தெரிகிறது என்று குறிப்பிட்ட அவர், சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும், தேர்தலுக்கு பின் செங்கோட்டையன், வேலுமணி தலைமையில் அதிமுக பிளவுபட வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். அதாவது பிரதமருடைய பிரச்சாரம் ஒன்றே போதும் அவருடைய பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு ஆத்திரத்தோடும் அது இந்தியா கூட்டணி மீது வெறுப்பை உருவாக்குகின்ற வகையிலே அவர் பேசுகிற பேச்சுக்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை இழந்து விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு, இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று விட்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கோட்டையின் தலைமையிலே போகிறதா, வேலுமணி தலைமையிலே போக போகிறதா? ஏன்னா ஜெயக்குமார் கூட சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், செங்கோட்டையின் அதுக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்த செய்திகள் பத்திரிகைகளில் வந்திருக்கின்றன. எனவே அங்கே ஒரு மிகப்பெரிய பிளவு உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் பாரதிய ஜனதா கட்சி செய்யும்.